அன்பு சகோதரர் குமார் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநிலத்தினுடைய மனித உரிமையுடைய போராளி நம்முடைய டாக்டர் சஞ்சீவி அவர்களுடைய 50வது பிறந்த நாள் விழாவை இந்த கோட்டக்குப்பம் மாநகரிலே சிறப்பான முறையிலே நம்ம தலைவர் தலைமையிலே சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற புதுவை மாநிலத்தும் மற்றும் இங்கே வருகின்ற மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரையும் நாங்கள் வருக 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 என்று அன்போடு வைக்கின்றோம். மனித உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தலைவர் அவர்கள். அதான் தெரிஞ்சுக்கா, இது அரசியல் கிடையாது. மனிதனுடைய உரிமை பாதிக்கப்பட்டால் அதை தட்டி கேட்க வேண்டும். உணர்வு உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் இயக்கத்திலே சேரலாம். அதான் தெரியும். நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும், நேர்மை கிடைக்க வேண்டும், உண்மை கிடைக்க வேண்டும். அரசியல் பாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை உள்ளவர்கள் சாதாரண பாமர மக்களை அடித்து துன்புறுத்துவதை எல்லாம் நாம் தட்டி கேட்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த மாதிரி உணர்வு உள்ளவர்கள் எங்கிட்ட வாங்கப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் இந்த இயக்கத்திலே சேருங்கள். நியாயம் கிடைக்கல என்று புலம்பிக் கொண்டிருக்கார்கள். நியாயம் கிடைப்போம். நியாயம் கிடைப்பதற்காகத்தான் இந்த அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். தனிமரம் ஒன்று தோப்பாகாது. 10 பேர் சேர்ந்தாலும் கைத்தட்டினா சொல்றோம். அதனால்தான் சொல்றோம், எங்களுடைய அமைப்பிலே சாதாரண அமைப்பு கிடையாது. மாவட்டத்துடன் நீதிபதி, மாநிலத்துடன் நீதிபதி, வழக்கறிஞர்கள், இப்படி டாக்டர்கள், என்ஜினியர்கள் என்ற படித்த பண்பாளர்கள் இந்த சட்டத்தை கரைத்து குடித்தவர்கள் எல்லாம் இந்த அமைப்பில் இருக்கின்றார்கள். அதனால் இந்த நமது ஜனநாயக நாட்டிலே இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமாக பங்கிருக்கப்பட வேண்டும். அங்கே உரிமை மறுக்கப்படுவது என்றால் எங்களுடைய HRO இயக்கம் அதை தட்டி கேட்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இயக்கத்திலே எழுத்துக் கொண்டு நியாயத்தையும் நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டுவோம். வாரீர் வாரீர் வாய்ந்தேன் இல்லம். எங்களுடைய அன்பு தலைவர் டாக்டர் சஞ்சீவி அவருடைய 50வது பிறந்த நாள் அவர்கள் பல்லாண்டு கால வாழ்க 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 என்று பார்த்துவோம். டாக்டர் சஞ்சீவ் ஐயா சொன்னதை திருப்பி சொல்லுங்க. HRO தலைவர், HRO தலைவர், HRO தலைவர், திருப்பி சொல்லுங்க. HRO தலைவர் 50வது பிறந்த நாள் காணும், 50வது பிறந்த நாள் காணும், 50வது பிறந்த நாள் காணும். டாக்டர் சஞ்சீவி பல்லாண்டு காலம் வாழ்க, பல்லாண்டு காலம் வாழ்க. விழுப்புரம் மாவட்ட HRO
விழுப்புரம் மாவட்ட HRO, விழுப்புரம் மாவட்ட HRO. இப்போது தலைவர் அவர்கள் வாழ்த்துறை வருவார்கள். விழுப்புரம் மாவட்டம் HRO சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு பணிக்கான சர்வதேச அமைப்பு இன்று நமதின் போராளி நமது நிறுவன தலைவர் டாக்டர் சஞ்சீவி அவர்களின் பிறந்த தினத்தை விழுப்புரம் மாவட்டத்தினுடைய HRO சார்பாக பிறந்த நாள் விழாவை சீரும் சிறப்போடும் கொண்டாடுகின்றோம். ஐயாவை மேன்மேலும் நோய் நொடி இல்லாமலும் பணி சிறக்கவும் எங்களை வழிநடத்தி செல்லவும் அவரிடம் மன்றாடி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பிறந்த நாள் விழாவிலே சமூகத்தில் எத்தனையோ சீரழிவுகள் இருக்கிறது. ஆனாலும் இந்த HRO அமைப்பு அனைவருக்கும் குரல் கொடுத்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும். எத்தனை அரசியல் கட்சிகள் இருந்தாலும் பிரச்சனைகளை முன்வைத்து செயல்பட மாட்டார்கள். நமக்கு குறுகிய காலம் தேர்தல் வந்துவிட்டதற்கு அவசரமாக ஓடுவார்கள், ஆடுவார்கள், பாடுவார்கள், மக்களை ஏமாற்றி ஓட்டை அபகரிப்பார்கள். அவர்கள் வேலை 5 ஆண்டுக்கு ஒரு முறை அவர் முகத்திலே காரி துப்பினால் கூட மறுபடியும் தொடத்துவிட்டு தேர்தலில் நின்று வெற்றி பெறுவார்கள். அந்த நிலையில்தான் மக்களும் அவர்களுக்காக ஓட்டு போடுகிறது. இந்த ஓட்டு போடும் மக்கள் அவருடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்றாலும் நீங்கள் ஓட்டை பதிவிடக்கூடாது. அப்போதுதான் நமக்குள்ள அதிகாரிகளும் அரசும் நமக்கு செவிதாய்க்குமே தவிர, இல்லை என்றால் நம்ம கோரிக்கை எல்லாம் உப்பு தொட்டிலை போட்டு விடுவார்கள். நாங்கள் கிராமத்தில் சீரழிவுகள் வரக்கூடாது என்பதற்காக 2018ஆம் ஆண்டு அரசுக்கு தீய கூடாரங்களை அகற்றச் சொல்லி சின்ன முதலமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட மனுக்கள் நமது தமிழக முன்னாள் முதல்வரும் எடப்பாடியார் அரசுக்கும் கொடுத்தும் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனாலும் தமிழக முதல்வருக்கு அனுப்பிய மனுக்கள் அத்தனையும் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு வந்தும் அந்த மனுக்கள் ஓட்டக்குப்பை வந்தவுடன் 0 ஆகிவிடுகிறது. நாங்கள் மனுக்கள் செய்ததற்கு அந்த அதிகாரிகள் எங்களுக்கு உரிய தகவலையும் எழுத்து மூலம் தர வேண்டிய எந்த அறிக்கையும் தரவில்லை. அதனால் மக்கள் பயன்பாட்டிற்கு எந்த அதிகாரிகளும் உழைக்கவில்லை. சமீபத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கூலாப்பாளையம் பகுதிக்கு வெற்றி பெற்றவரும் வரவில்லை, அரசு துறை அதிகாரிகளும் வரவில்லை. ஆனாலும் எங்கள் HRO அங்கு சென்று ஆய்வு நடத்தி அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை பெறுவதற்காக மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி ஐயா அவர்களிடம் சென்று எங்கள் HRO சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஐயாவும் எங்களுடைய பேச்சுக்களை கேட்டு அந்த பகுதியிலே பாதிக்கப்பட்ட பகுதிக்கு உடனடியாக பாலம் அமைத்து தருவதாகவும் சாலை வசதிகள் செய்து தரப்படுவதாக வாக்குறுதி தந்தார். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நமக்கு திருச்சி தாமரத்தில் உள்ள வீடியோ அனுப்பி ஆய்வு செய்ய சொன்னார்கள். ஆய்வும் செய்தார்கள். இதுவரை அவர்களிடம் முதல்வராக இருந்தாலும் மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்தாலும் அவர் கொடுக்கின்ற தபாலுக்கு உரிய மரியாதையை நம்மளுடைய அரசு அதிகாரிகள் செவிசாய்க்க வேண்டும். இவர்கள் குப்பையிலே போடுகிறார்களா, மீண்டும் அவர்களுக்கு பதிவு செய்கிறார்களா என்பது யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கெல்லாம் வெட்கமும் வேதனையாக இருக்கிறது. இந்த நிகழ்வு என்பது எங்க ஐயாவுடைய பிறந்த நாள். எங்களுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுகின்ற இயக்கம்தான். மேலும் நமது கிழக்கு கடற்கரை சாலையில் சாலைகள்
மேம்பாட்டத்தின் கீழாக சாலைகள் அமைக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் சாலை ஓரத்தில் பொம்மையார் பாளையம் என்ற கிராமத்தில் சைட்டு வாய்க்கால் போடப்பட்டு கிடப்பில் போட்டு விட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கட்சி வரை இன்று வரை இந்த திட்டம் செயல்படவில்லை. நாங்கள் 2023ஆம் ஆண்டு பேரிடரில் எங்கள் இயக்கத்தின் சார்பாக நடு ரோட்டிலிருந்து மக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டோம். அப்போது விழுப்புரத்தில் உடைய இப்போது சென்ற மாவட்டத்தின் ஆட்சியாளர், ஆர்டிஓ, வட்டாட்சியர் அனைவரும் தருகிறோம் என்று சொன்னார்களே தவிர திட்டாக குழாய்களை அமைத்து, தண்ணீர் செல்லாத குழாய்களை அமைத்து ஒரு கண் துடைப்பு நாடகமே ஆடினார்கள். நாங்கள் வருகின்ற 26/2/2025ஆம் ஆண்டு இந்த நெடுஞ்சாலை துறையில் சைட்டு வாய்க்கால் முறையாக அமைக்கப்படவில்லை என்றால் மாபெரும் சாலை மறியலை பொதுமக்கள் சார்பாகவும் HRO சார்பாகவும் மாபெரும் சாலை மறியல் நடைபெறும் என்பதை உங்கள் பொதுமக்களுக்கும் இயக்கத்தின் பொறுப்பாளர்களுக்கும் கூறிக்கொள்கிறோம். இந்த போராட்டம் வலுப்பெற வேண்டும். அனைவரும் ஒத்துழைப்போடு கிராம மக்களை அழைத்து இந்த மாபெரும் சக்தி போராட்டத்தை இந்த HRO அமைப்பு நடத்து என்று கூறி எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கும் இங்கே வருகை தந்தவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். இப்போது பிறந்த நாள் கேக்கை தலைவர் அவர்கள் வெட்டுவார்கள், வாழ்த்து சொல்வார்கள். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you.